நியூஸ் தமிழ் கழுகு. இதுநாள் வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த நிலையில இனி புரட்சி தொண்டனும் இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு ஓபிஎஸ் தனி அணியா செயல்பட்டு வர்ற நிலையில தங்களோட தரப்பு செய்திகளை வெளியிடுறதுக்கு நமது எம்ஜிஆர், நமது அம்மா நாளிதழ் மாதிரி கடந்த ஆகஸ்ட் மாதம் புரட்சி தொண்டன் நாளிதழ் தொடங்கினாரு. தொடங்கி ஒரு வருஷம் கூட முழுசா முடியாத நிலையில புரட்சி தொண்டன் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சென்னை மயிலாப்பூர்ல ஆபீஸ் போட்டு பணிகள் நடந்து வந்துச்சு. ஓபிஎஸ் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஆயுள் சந்தா செலுத்தணும்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்படி ஆயுள் சந்தா செலுத்தியும் பல பேருக்கு பேப்பர் போய் சேரலனும் புகார் எழுந்திருக்கு. விசாரிச்சா சம்பள பாக்கினால ஊழியர்கள் வேலைக்கு வராததும், சில பேர் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட முறையிட்டும் சரியான பதில் வராம புரட்சி தொண்டனுக்கு எண்டு கார்டு போட்டாங்களாம். கலைஞர் காலத்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஒருத்தரோட பெயர் தலைமைச் செயலகத்துல பேசு பொருளாயிருக்கு. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அசோக் வர்தன் ஷெட்டி இப்ப தலைமைச் செயலகத்துல பேசு பொருளா மாறி இருக்காரு. 2006-2011 காலகட்டத்துல துணை முதல்வரா ஸ்டாலின் பதவியில இருந்தப்ப உள்ளாட்சித்துறையோட முதன்மை செயலாளரா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஓய்வு பெற்று வெளிநாட்டுல செட்டில் ஆனாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுமே முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆலோசகரா ஷெட்டி வருவார்னு சொல்லப்பட்ட நிலையில தலைமைச் செயலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் ஐஏஎஸ் அதிகாரிகள்ல ஒரு குரூப் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. நிர்வாக ரீதியிலான ஆலோசனைகளை வெளியிலிருந்து சொல்லிட்டு வந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அவர் கூட பணியாற்றின 7 பேரு முக்கிய துறைகள்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் தலைமைச் செயலகத்துல ஒரு தகவல் தீ போல பரவி இருக்கு. இப்ப முக்கியமான துறைகள்ல நிலவர சிக்கல்களை சரி செய்ய ஷெட்டி வந்தாதான் சரியா இருக்கும்னு சில பேர் ஐடியா கொடுத்திருக்காங்க. சீக்கிரமே முதல்வரோட ஆலோசகரா வரப்போறாருன்னு செய்திகள் கசிஞ்சிச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்தப்பவே வந்திருக்க வேண்டியவரு ஆட்சி முடிய 17 மாசம் இருக்கிறப்பவா வரப்போறாரு? அதோட ஷெட்டி இத்தாலியில இருக்காரு. வீண் வதந்திகளை நம்ப வேணாம்னு சொல்றாங்க ஷெட்டி ஆதரவு ஐஏஎஸ்கள். சேலத்துல இருக்கிறவருக்கு மதுரை அரசியல் பத்தி என்ன தெரியும்னு கொந்தளிச்சிருக்காரு ஒரு ரத்தத்தின் ரத்தம். சமீபத்துல மதுரையில நடந்த அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசின பகுதி செயலாளர் ஜெயபால், அதிமுக வலுவா இருக்கணும்னா ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் கட்டாயம் நம்ம கூட இருக்கணும். சேலத்துல இருக்கிறவருக்கு மதுரையோட அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிற விதமா பேசியிருக்காரு. இந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜுவும் இருந்திருக்காரு. இந்த கருத்துக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலையாம். ஜெயபாலுமே செல்லூர் ராஜுவோட ஆதரவாளர் தான் அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல சொல்லப்படுது. இன்னும் தென் மாவட்ட அதிமுகவிற்கு ஓபிஎஸ், சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட வெளிப்பாடு தான் ஜெயபாலோட பேச்சுன்னு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். இந்த விஷயத்துல செல்லூர் ராஜுவும் கருத்து சொல்லாத நிலையில விஷயம் சேலத்துக்கும் போயிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.